எல்லாம் மக்களே, நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா எபிசோடோட பார்ட் 3. இன்னும் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நல்லா புரியும். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் வந்து ஒரு வெற்றியான சாம்பியன் கிடையாது. சரியா? அனைத்து எடை பிரிவுகளில் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளார். அனைத்து எடை பிரிவுகளில் சாதனை படித்துள்ளார். அவரை வீரனாக ஆக்கியவர் யார்? மரம் அமேசிங். என் மகளை எதிர்பார்த்தபடியே அது எப்படியோ இது என்னோட வெற்றி தான். சரியா? வெற்றியை பற்றி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ? நீ ஸ்பேரியை குழப்பி விட்ட. நான் குழப்பி விட்டேனா? அவரால் நகரமே முடியாத ஒரு சூழ்நிலையில் என் எதிரி நிற்கப்பட்டுள்ளார். நான் நிறுத்தவில்லை என்றால் அவர் அடிபட்டு அதிக காயம்பட்டு இருப்பார். ஓய், நீ அது என்ன வகையான தற்காப்பு கலை? அது ஒரு தெரு சண்டை தான். அது ஒரு மோசமான விஷயம். அவர் தொழில்நுட்பங்களை ஒரு பயிற்சி மற்றும் நாணம் பெறும் வரை அது ஒரு தற்காப்பு கலை தான். ஐயோ, எனக்கு ஒரே தகவலிக்குது. அவர் சொல்வதையும் ஒரு தவறு கிடையாது. இவ்வளவு சின்ன வயசிலே அவனோட உயிர் ஆற்றலை இவ்வளவு துல்லியமான கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறேன். ஒரு மார்சியல் ஆர்டிஸ்ட் என்ற முறையில் இதை நான் உண்மையான ஸ்பேரிங் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. ஏய் இவாத்தே, டி மார்சியல், நீங்கள் இப்போ நினைக்கும் கலைகள் மரபு வரியின் பிரிப்பாட்டின் அல்லது பேயின் வழிபாட்டின் தற்காப்பு கலைகளில் இருந்து வேறுபட்டவை கிடையாது. தற்காப்பு கலை வலிமையை தேடுவது மட்டும் கிடையாது. அவர்கள் வீரத்தை நிறைந்த ஒருவரின் மனதையும் உடலையும் செழுமைப்படுத்துவதை பற்றி உள்ளனர். அவர்கள் இல்லையா? நீங்கள் சொல்வது சரிதான். தற்காப்பு கலைகள் பல காரணங்களுக்காக தற்காப்பு கலை உடல் மற்றும் மனப்பயிற்சி, போட்டி மற்றும் கலாச்சார பாரம்பரியம் என பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், ஒருவர் வலுவாக இருக்க விரும்பினார். அவர்கள் எப்படி வேறுபடுகிறார்கள்? குறையா? அது சரிதான். அப்படியானா சர்க்கி, சுத்திகரிக்கப்பட்ட தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்ட அறியாத பேய்க்கு இடையில் உள்ள 10 ஆண்டுக்கு முன்பு வித்தியாசம் என்ன? வீரத்திற்கு போராடுகிறார், ஆனால் வழக்கத்துக்கு மாறான பிரிவை சேர்ந்தவர். நீ என்ன சொன்ன? 80 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டாஸ் பிரிவின் ஒரு நம்பிக்கையான தற்காப்பு கலைஞர் இருந்தார். அவர் தற்காப்பு கலைகளே மிக அதிக திறமையான. பின்னர் அவருடைய மறைவான பக்கத்தை கண்டுபிடித்தார். தடை செய்யப்பட்ட பேய்க்கு கற்றுக்கொண்ட பிறகு எண்ணற்ற மக்கள் கொன்றது கரைகள். முரண்பாடாக அந்த தடை செய்யப்பட்ட பேய்கள் கரைகள் மனித இயல்பு மற்றும் அதன் ஆசைகள் வெகுவதை பற்றி அது ரகசியமாக பேசி கொண்டிருக்கிறது. தடைப்பாடு புத்தகத்தை தவறாக புரிந்து கொண்டால் அவருக்கு இருக்கும் செயலற்ற தீய ஆசைகள் அதிகமாகிவிடும். அப்படிதான் அவர் நீண்ட காலத்தில் மிக மோசமான கொலைகளில் ஒருவரானார். வழக்கத்திற்கு மாறான பிரிவை சேர்ந்தவர்கள் இருந்தால் கூட மக்களால் போற்றப்படுகிறார்கள். அவர் தற்காப்பு கலைகளை வல்லுநராகி முதல் 100 தற்காப்பு மாஸ்டராக ஒருவராக வேண்டும் என்று விரும்பினார். அதுக்காக கடுமையான பயிற்சிகளை செய்து தற்காப்பு கலைகளை தேர்ச்சி பெற விரும்பினார். அவர் தவறான செயல்களை கண்டிப்பாக தடை செய்து அனோதோடாக்ஸ் பிரிவின் துணிச்சல் மற்றும் வித்தியாசமான ராஜா என்று அழைக்கப்பட்டார். சுத்திகரிக்கப்பட்ட தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மரபு வழி உருவாகுகிறது. கற்றல் கலைகள் பாரம்பரியம் இல்லையா? கற்று இருந்தாலும் ஒருவர் தவறான செயல்களை செய்தார். அவர்கள் ஆட்ராஸ் இல்லை என்று நான் நம்புகிறேன். அவர்கள் மரபு வரி தற்காப்பு கலையை கற்று இருந்தாலும் மரபு வரி மரபோக்குடன் வாழ்ந்தால் தற்காப்பு கலைகளில் பல நன்மைகளை முழுமையாக பெற முடியாது. தற்காப்பு கலை சண்டை கலை மட்டும் இல்லாமல் மனதையும் உடலையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கும். ஒரு தற்காப்பு கலைஞர் ஆட்ராஸ் என்று நினைக்க வேண்டும் என்றால் அவர் அந்த கலையை சரியான முறையை கற்றுக்கொண்டு மற்றவருக்கு அதே வழியாக பயிற்சி அளிப்பவராக இருக்க வேண்டும். வழக்கத்தில் இல்லாமல் வலிமை மட்டும் என்று நான் நினைத்தேன். ஆட்டாஸ் வந்து செழுமையாகவும் தைரியமாகவும் செயல்படுவார்கள். ஆனால் அவர் ஏன் இதை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டு இருக்கிறார்? ஒவ்வொருக்கும் அவங்க தனிப்பட்ட விருப்ப தேர்வுகள் இருக்கு என்று சொல்லுங்க. இது எப்படி இருக்க முடியும்? வாழ்த்துக்கள் பெரியவரே, நீங்கள் நாணம் பெற்றீங்க. இது உவாமரிக்கு மிகவும் ஆசீர்வாதம் தான். இல்லை, அதுதான் ஒன்றும் பெருசு இல்லை. அகாபாத்தி பெரிய சுவர் இருக்குது. நான் ஈஸியாகவே புரிந்து கொண்டேன்.